நண்பர்களே, உங்களுக்கும் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தூக்கம் கலைகிறதா? அப்படியானால் நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் மிக ஆழமான விஞ்ஞான மற்றும் ஆன்மீக ரகசியம் ஒழிந்திருக்கிறது. அதைத்தான் இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். வணக்கம், இனிய வரவேற்பு. இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இது பண்டைய இந்திய சாஸ்திரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன விஞ்ஞான ஆய்வுகளும் இதன் பயனை ஏற்றுக்கொண்டுள்ளன. நாம் பேச இருப்பது தூக்கம் தானாகவே அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் கலையும் அந்த மர்மமான நேரத்தை பற்றித்தான். பலருக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அவர்கள் எவ்வளவு முயன்றும் தங்கள் தூக்கத்தை நீட்டிக்க முடியவில்லை. யாரோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தி அந்த நேரத்தில் அவர்களை எழும்ப தூண்டுவது போல உணர்கிறார்கள். இந்த நிலை பார்க்கவும் கேட்கவும் சாதாரணமாக தோன்றினாலும் சாஸ்திரங்கள் மற்றும் அறிவியல் ஆகிய இரண்டின் பார்வையிலும் இது ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்தால் உங்கள் கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்று அர்த்தம். கடவுள் அல்லது பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகள் உங்களை அழைக்கின்றன என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். ஒரு புதிய பாதையில் உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றன. அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கும். இந்த உரையாடலின் போது நாம் புராண சாஸ்திரங்களின் குறிப்புகள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ள கோட்பாடுகள், ரிஷிமுனிகளின் ஊக்கமளிக்கும் நடத்தைகள் மற்றும் நவீன அறிவியலின் சோதனைகளில் இருந்து பெறப்பட்ட முடிவுகள் ஆகியவற்றை உங்கள் முன் வைக்கிறோம். இந்த உரையாடலை கேட்கும் அல்லது படிக்கும் போது உங்கள் இதயத்தில் ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய உத்வேகம் மற்றும் ஒரு புதிய கண்ணோட்டம் நிச்சயம் ஏற்படும் என்று நம்புகிறோம். நாம் எப்போது சனாதன தர்மத்தின் பண்டைய சாஸ்திரங்களான வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ள விஷயங்களை பார்க்கிறோமோ அப்போதெல்லாம் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கும் பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இது பிரம்ம முகூர்த்தம், அமிர்த வேலை அல்லது அதிகாலை சந்திக்காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சூரிய உதயத்திற்கு முந்தைய அந்த புனிதமான நேரமாகும். அப்போது முழு உலகமும் ஒரு புதிய ஆற்றலை நோக்கி நகர்கிறது. இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் ரீதியாகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் இயல்பே அப்படி ஆகிவிட்டாலோ, அதாவது தூக்கம் தானாகவே கலைந்துவிட்டாலோ, நீங்கள் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக கருதி புறக்கணிக்க கூடாது. இது உங்கள் வழக்கமான தினசரி நடவடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இதன் ஆழத்தில் தெய்வீக அல்லது சக்தி வாய்ந்த ஆற்றல் களும் இருக்கலாம். அவை உங்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன. புராண நம்பிக்கையின்படி அதிகாலையின் இந்த சில தருணங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு சிறந்த நேரமாகும். ரிஷி முனிவர்கள் இந்த நேரத்தில் தான் எழுந்து தியானம், ஜெபம் மற்றும் சாதனை செய்தார்கள். இந்த நேரத்தில் ஸ்ரீ ஹரி, சிவபெருமான், லட்சுமி தேவி, சூரிய பகவான் ஆகிய அனைத்து தெய்வ சக்திகளும் விழித்திருக்கும் மனதுடைய சாதகர்களுக்கு தங்கள் சிறப்பான அருளை பொழிகிறார்கள் என்று நம்பப்பட்டது. பல ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் தீவிர தவத்தின் போது அதிகாலையில் தெய்வீக ஞானம் கிடைத்ததாக சாஸ்திரங்களில் பல கதைகள் உள்ளன. இந்த நேரம் உடலுக்கு ஆரோக்கியம் தருவது மட்டுமல்ல, மனதையும் ஆன்மாவையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிரப்புவது. அலாரம் வைக்காமலேயே தொடர்ந்து காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் உங்கள் கண்கள் தானாகவே திறக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த அனுபவம் உங்கள் ஆளுமை மற்றும் எதிர்கால வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். முதலாவதாக, இந்த நிலையை புரிந்து கொள்ள இந்த நேரம் உடலின் உயிரியல் கடிகாரத்தின்படி மிகவும் முக்கியமானது என்பதையும் அறிவது அவசியம். நவீன விஞ்ஞானிகள் இரவின் கடைசி பகுதியும் விடியலுக்கு முந்தைய நேரமும் உடலின் நச்சுத்தன்மையை நீக்கும், அதாவது உடலிலிருந்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் செயல்முறைக்கு மிகவும் மதிப்பு மிக்கது என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த நேரத்தில் உடலின் செல்கள் புனரமைப்பு செயல்முறைக்கு உட்படுகின்றன. உங்கள் கல்லீரல், நுரையீரல், செரிமான அமைப்பு அனைத்தும் தங்கள் சுத்திகரிப்பு பணியை செய்கின்றன. இந்நிலையில் மனிதன் விழித்திருந்து சிறிது தண்ணீர் குடித்து சுவாசத்தில் கவனம் செலுத்தினால் இந்த செயல் முறை இன்னும் சிறப்பாக நடைபெறும். அதனால்தான் அதிகாலை நேரத்தில் எழுவது ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இப்போது இந்த முழு விவாதத்தையும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். பொதுவாக மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அதாவது 3 மணி முதல் 5 மணிக்குள் தூக்கம் கலைந்தால் அது ஏதேனும் தெய்வீக அறிகுறியா? உண்மையிலேயே ஏதேனும் தெய்வீக சக்தி நம்மை அழைக்கிறதா அல்லது இது வெறும் நமது பழக்கமா? இந்த கேள்விக்கான பதில் சற்று விரிவானது. உண்மையில் எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் செயல்படுகின்றன.
பழக்கத்திற்கும் அதன் சொந்த செல்வாக்கு உண்டு. ஆனால் பழக்கத்தை விட சக்தி வாய்ந்தவை நமது உணர்வை தொடும் ஆற்றல் அலைகள். நாம் வெறும் உடலும் மனமும் மட்டுமல்ல, ஒரு உணர்வுள்ள ஆற்றலும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் உள்ளே ஒரு ஆன்மீக சக்தி இருக்கிறது. அது அவ்வப்போது பல்வேறு நிகழ்வுகள் மூலம் வெளிப்பட்டு நமக்கு அறிகுறிகளை தருகிறது. நாம் ஏற்கும் மனநிலையில் இருக்கும் போதும் நமது உணர்வு விழித்திருக்கும் போதும் மட்டுமே இத்தகைய அறிகுறிகளை பெறுகிறோம். சாஸ்திரங்களின் நம்பிக்கைகளில் பிரம்ம முகூர்த்தத்தின் இந்த நேரம் மிகவும் புனிதமானது என்று கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த நேரத்தில் இயற்கையின் 5 கூறுகளிலும் சாதகமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இரவின் அமைதிக்கும் பகலின் வெப்பத்திற்கும் இடையே இது ஒரு சந்திப்பு நேரம். அங்கு முழு பிரபஞ்சமும் ஒரு புதிய உற்சாகத்தால் நிரம்புகிறது. பறவைகளின் கீச்சொலி தொடங்குகிறது. மரங்கள் புதிய ஆக்சிஜனை வெளியிட தொடங்குகின்றன. சூரிய உதயத்தின் செம்மை வானத்தை அலங்கரிக்க தயாராகிறது. இந்த புனிதமான நேரத்தின் சரியான பலனை பெற மனிதன் பூர்வ காலத்திலிருந்தே தூண்டப்பட்டு வந்துள்ளான். பகவான் ஸ்ரீ கிருஸ் தரே பல இடங்களில் அர்ஜுனுக்கும் மற்ற தேவர்கள், ரிஷிகள், ஏன் உத்தவருக்கும் கூட அதிகாலை நேரம் சாதனைக்கு சிறந்தது என்று விளக்கியுள்ளார். பகவத்கீதையிலும் மன அமைதிக்கும் உடல் புத்துணர்ச்சிக்கும் அதிகாலை நேரம் மிகவும் பொருத்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் மாசுக்களிலிருந்து விடுபட்டிருக்கிறது. நீங்கள் கவனித்திருந்தால் பண்டைய ரிஷி முனிவர்களின் வாழ்க்கை மிகவும் ஒழுக்கமானதாக இருந்தது. அவர்கள் எப்போதும் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்தார்கள். நவீன வசதிகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. மாறாக அவர்கள் இயற்கையை பின்பற்றி தங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டனர். சூரிய உதயத்திற்கு முன் எழுவதன் மகிமையை அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் தாமதமாக விழித்திருப்பதற்கு பதிலாக மாலையிலேயே தங்கள் நாளின் கடைசி உணவை உட்கொண்டு பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது வெடியும் முன் எழுந்து தங்கள் சாதனைகளை தொடங்கினார்கள். இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. என்றும் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான உலாற்றலை உணர்கிறார். இங்கே ஒரு கேள்வியும் எழுகிறது. அதாவது, அனைத்து முயற்சிகளுக்கு பிறகும் இருந்தும் காலையில் சீக்கிரம் எழும்ப முடியவில்லையே, அவர்களின் தவறு என்ன? அவர்கள் கடவுளின் அருளை இழக்கிறார்களா? சாஸ்திரங்களின் படி காலையில் சீக்கிரம் எழும்ப முடியாமல் போவதற்கு ஒரு பெரிய காரணம் நமது மனம் பல குழப்பங்களிலும் உலக ஆசைகளிலும் சிக்கி தவிப்பதுதான். உடல் மற்றும் மனம் இரண்டிலும் சோம்பல் கூடிக்கொண்டிருப்பதால் இரவின் கடைசி பகுதியின் பலனை நாம் அடைய முடிவதில்லை. முறையற்ற உணவு பழக்கம், அதிக நேரம் விழித்திருப்பது, கைபேசி அல்லது பிற கருவிகளை அதிகமாக பயன்படுத்துவது நமது தூக்கமேன்மையை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக உடல் மற்றும் மனம் இரண்டும் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றன. மேலும் நாம் காலையில் சீக்கிரம் எழும்ப சிரமப்படுகிறோம். காலையில் சீக்கிரம் எழும்பாத அல்லது வீட்டை சுத்தம் செய்யாத பெண்கள் இருக்கும் வீடுகளைப் பற்றியும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய இடங்களில் லட்சுமி தேவி நிலையாக வாசம் செய்ய மாட்டாள் என்றும் அங்கு அமைதியும் சந்தோஷமும் தொடர்ந்து தடைபடும் என்றும் நம்பப்படுகிறது. இப்போது சூரிய உதயத்திற்கு முன் எழும் நபரிடம் காணப்படும் அறிகுறிகளை பற்றி பேசுவோம். இத்தகைய நபர் இயல்பாகவே ஒழுக்கத்தை விரும்புபவராக இருப்பார். அவர் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார் மற்றும் தனது தினசரி வழக்கத்தை ஒழுங்காக வைத்திருப்பார். அவரது எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கும். அவர் வஞ்சனை, வெறுப்பு அல்லது பொறாமையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பார். இத்தகைய மனிதனை நீங்கள் பார்த்தால் அவர் கடினமான சூழ்நிலைகளிலும் பொறுமை இழக்காமல் ஒவ்வொரு தடையையும் அமைதியான மனதுடன் எதிர்கொள்ள முயற்சிப்பதை காண்பீர்கள். இன்றைய காலகட்டத்தில் எங்கும் போட்டி மற்றும் மன அழுத்தம் நிறைந்திருக்கும் போது இந்த அமைதியான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மனதின் மகிமை பெரியது. அதனால்தான் அவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை விரைவில் வென்று விடுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் நடத்தையில் எளிமையும் நம்பகத்தன்மையும் காணப்படுகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் எழும்பும் போது சூரியனின் முதல் கதிர் உங்கள் மீது நேரடியாக விழும் வாய்ப்பு அதிகம். சூரியன் பண்டைய காலத்திலிருந்தே ஆற்றல், ஒளி மற்றும் வாழ்வியல் சின்னமாக கருதப்படுகிறது. வேதங்களில் அவரது கதிர்கள் காமதேனுவின் பால் போன்றது என்று கூறப்பட்டுள்ளது. அது விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. இதற்கு ஒரு விஞ்ஞான பக்கமும் உள்ளது. அதாவது காலை நேர சூரிய கதிர்கள் புற ஊதா கதிர்வீச்சு இல்லாமல் வைட்டமின் டி நிறைந்துள்ளன. இது எலும்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தாமதமாக தூங்குபவர்கள் இந்த இயற்கை ஊட்டச்சத்தை இழக்கிறார்கள். அதனால்தான் சாஸ்திரங்களில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது, உங்கள் தூக்கம் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தானாகவே திறக்கத் தொடங்கினால் அதை வெறும் தற்செயல் நிகழ்வாக கருதி புறக்கணிக்காதீர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். சில சமயங்களில் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் வருகின்றன. அப்போது நாம் நமது பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய பாதையில் முன்னேற வேண்டி இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பிரபஞ்சம் அல்லது கடவுள் நமக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறார். பார், உனக்கு இலையற்ற சாத்திய கூறுகள் உள்ளன, நீ விழித்திட வேண்டும்.
உன்னில் மறைந்திருக்கும் தெய்வீக குணங்களை அனுபவிக்க வேண்டும். இந்த செய்தி ஒரு அமைதியான அழைப்பு போல் உங்கள் மனதில் எதிரொலிக்கிறது. நீங்கள் அதை கேட்டு விழித்திருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய உற்சாகத்தால் நிரம்புகிறது. இந்த அழைப்பை கேட்பவர்கள் காலையில் எழுந்து தங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்துகிறார்கள், வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்கிறார்கள், தியானம் அல்லது ஜெபம் செய்கிறார்கள், பிராணாயாமம் செய்கிறார்கள், உடற்பயிற்சியால் உடலை வலுப்படுத்துகிறார்கள், மனதை நேர்மறையான எண்ணங்களால் நிரப்புகிறார்கள். காலையில் சீக்கிரம் எழுவதன் முக்கியத்துவம் மிகவும் ஆழமானது. அதை வேறு எதனுடனும் ஒப்பிட முடியாது. இந்த தினசரி வழக்கம் நமது வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையை விரட்டி மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வருகிறது. மேலும் தெய்வங்களின் அருள் நமக்கு எளிதாக கிடைக்க தொடங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பல சமயங்களில் மக்கள் காலையில் ஒரு இனிமையான ஒலியால் எழுப்பப்படுவதையும் அனுபவிக்கிறார்கள். பறவைகளின் கீச்சொலி, கோவில் மணிகளின் ஓசை, சங்குலி அல்லது ஏதேனும் இயற்கையான இசையின் இனிமையான மெல்லிசை. சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது, ஒரு நபரின் காதுகளில் அதிகாலையில் இது போன்ற ஒரு புனிதமான ஒலி கேட்டால் அது அவரது தூக்கத்தை கலைத்தால் அது கடவுளின் சிறப்பான கருணையின் அறிகுறியாக இருக்கலாம். அத்தகைய நபர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறார், ஏனெனில் அவரது இதயத்திற்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு புலப்படாத கம்பி இணைக்கப்பட்டுள்ளது. அவர் கடவுளின் மீது உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்தவராக இருக்கிறார். நிவாரணம் அளிப்பவர். பத்ம புராணம் போன்ற பல நூல்களில் 84 லட்சம் யோனிகளின் தத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யோனியை அடைவதற்கு மனிதன் நீண்ட பயணம் செய்ய வேண்டியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மனித பிறவியிலும் அவன் புண்ணிய காரியங்களை யாவிட்டால் இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவன் மோட்சத்தை அடைய முடியாது. மீண்டும் அதே பிறப்பு இறப்பு சுழற்சியில் நுழைய வேண்டி இருக்கும். அதனால்தான் நமது முன்னோர்கள் காலையில் சீக்கிரம் எழுவது, குளிப்பது, தியானம் அல்லது ஜெபம் செய்வது ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தனர். இந்த எல்லா செயல்களும் வெறும் சடங்குகள் மட்டுமல்ல, ஆன்மாவின் வளர்ச்சி மற்றும் மோட்சத்தை அடைவதற்கான ஒரு படி. மனிதன் காலையில் விழித்தெழுந்து தனது ஆசைகளையும் புலன்களையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவனு தியாகம், கருணை, அன்பு, மெய் மற்றும் அகிம்சை போன்ற தெய்வீக உணர்வுகள் வளர்கின்றன. இதே வரிசையில் கருட புராணம், நாரத புராணம் மற்றும் பிற பல சாஸ்திரங்கள் அதிகாலை வேளையில் விழித்திருப்பவர்களுக்கு கடவுளின் சிறப்பு அருள் உண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் மனம் விரைவில் குற்றங்களிலிருந்து விடுபடுகிறது. அவர்கள் திருட்டு, வஞ்சனை, போய், வன்முறை, வெறுப்பு போன்ற உணர்வுகளிலிருந்து தானாகவே விலகி விடுகிறார்கள். அத்தகையவர்கள் மற்றவர்களிடம் அனுதாபத்தையும் கருணையையும் காட்டுகிறார்கள், பலவீனமானவர்களுக்கு உதவுகிறார்கள், அனைத்து உயிரினங்களிடமும் தங்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். இந்த எல்லா குணங்களும் அவர்கள் மீது கடவுளின் கருணை உள்ளது என்பதற்கான சான்றுகளாகும். நவீன யுகத்தில் அறிவியலும் காலை நேரம் மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள என்பதை உறுதியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. நமது மூளையில் உள்ள பேனியல் சுரப்பி பேனியல் கிளாட் இரவில் மெலடோனின் ஹார்மோனை சுரக்கிறது. இது தூக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. வெளியேற காலையின் ஒளி பரவத் தொடங்கும் போது மெலடோனின் அளவு குறைகிறது, உடல் விழிப்பு நிலைக்கு தொடங்குகிறது. அதனால்தான் காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பவர்கள் புத்துணர்ச்சியை உணர்கிறார்கள். அவர்களின் மூளை சுறுசுறுப்பாக, மேலும் அவர்கள் நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருக்கிறார்கள். தாமதமாக விழித்திருந்து காலையிலும் தாமதமாக எழும்புவர்களின் உடல் மற்றும் மனம் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்கின்ற. காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் என்றும் அவர்களின் வளர்ச்சி இதய மாற்றம் மெட்டாபாலிசம் சரியாக இருக்கும் என்றும் அறிவியல் கண்டறிந்துள்ளது. இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் அல்லது நச்சுப் பொருட்கள் சேராது. இதனால் அவர்கள் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழ்கிறார்கள். பல சமயங்களில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை என்றும் தாங்கள் மிகவும் போராடுகிறோம் என்றும் தங்கள் பாதையில் தடைகள் வருகின்றன என்றும் நினைக்கிறார்கள். அத்தகையவர்கள் தங்கள் எழும் நேரத்தை மாற்ற வேண்டும். நீங்கள் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்து எது நடந்தாலும் இந்த வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நியதியை உருவாக்கி கொண்டால் ஒரு மாதம் கூட முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மனம் அமைதி அடையும், எண்ணங்களில் தூய்மை ஏற்படும், உடலில் புத்துணர்ச்சி பெருகும், மேலும் நீங்கள் உங்கள் வேலையில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். இந்த நியதியை பின்பற்றும் போது மெதுவாக உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் வட்டம் உருவாக தொடங்குகிறது. மக்கள் உங்கள் நடத்தை, ஒழுக்கம் மற்றும் நேர்மறையான கண்ணோட்டத்தால் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள். உங்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும், பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் மேம்படும். இதுவே மற்றும் செழிப்பின் பாதையை திறக்கும். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, ஒரு நபருக்கு காலை
0:00 மணி முதலைந்து மணிக்குள் தானாகவே தூக்கம் கலைந்தால் அந்த நேரத்தை அதிகபட்சமாக பயன்படுத்த அவர் என்ன செய்ய வேண்டும்? எழுந்தவுடன் முதலில் கடவுளை நினைக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. உங்கள் எந்த தெய்வத்தை மனதார வணங்குங்கள் என்று ஒரு புதிய நாளை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் விரும்பினால் சிறிது நேரம் தியானம் செய்யலாம். தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மனதின் அலைச்சல் நீங்கி நீங்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் கடவுளுக்கு நெருக்கமாக செல்ல முடியும். இதற்கு பிறகு சூரியனுக்கு ஆர்க்கியம் கொடுப்பது, காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பது அல்லது வேறு எந்த பிரார்த்தனையும் செய்வது மிகவும் சிறந்தது. நீங்கள் உடற்பயிற்சி அல்லது யோகாசனம் செய்ய விரும்பினால் அதை இந்த நேரத்திலும் செய்யலாம், ஏனெனில் இது உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரம் உங்கள் உள்முக வளர்ச்சிக்கான நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் முழு நம்பிக்கையுடனும் ஒருமுகப்பட்ட மனதுடனும் செய். உங்கள் சில சாஸ்திர நம்பிக்கைகள் மேலும் குறிப்பிடுகின்றன. உங்கள் வீட்டு வாசலில் அதிகாலையில் பசுமாடு வந்துவிட்டால் அல்லது நீங்கள் எதிர்பாராத விதமாக பசுமாட்டை கண்டால் அதுவும் மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. பசுமாடு சனாதன் தர்மத்தில் புண்ணியமாகவும் தாயாகவும் பார்க்கப்படுகிறது. அவற்றை பார்ப்பது வாழ்க்கையில் நன்மையை தருகிறது. அதுவும் அதிகாலையில் நடந்தால் மிகவும் உத்தமமாக கருதப்படுகிறது. இதேபோல் ஒரு நபர் காலையில் எழுந்தவுடன் கண் திறப்பதற்கு முன் கடவுளின் பெயரை ஜெபித்தால் அவரது நாளின் ஆரம்பம் எதிர்மறையிலிருந்து அவரை பாதுகாக்கும் ஒரு ஆற்றலுடன் தொடங்குகிறது. உண்மையில் இந்த எல்லா விஷயங்களின் சாராம்சம் என்னவென்றால், உங்கள் தூக்கம் இந்த புனிதமான நேரத்தில் கலைந்தால் அதன் பலனை பெறுங்கள். உங்களை அடையாளம் காணுங்கள். கடவுளின் மீதான அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை எழுப்புங்கள். பலர் இந்த நேரத்தில் விழித்திருக்கும் போது உள்ளிருந்து ஒரு விசித்திரமான ஆற்றலை உணர்கிறார்கள். சில சமயங்களில் மனம் மிகவும் இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில சமயங்களில் காரணமின்றி கண்களில் இருந்து கண்ணீர் வரும். சில சமயங்களில் மனதில் ஏதோ ஆழமான உணர்வு எழுந்ததாக தோன்றும். சாஸ்திரங்களில் இது பகவானின் கருணையாக கருதப்படுகிறது. உங்கள் செயல்கள், உங்கள் நம்பிக்கை மற்றும் உங்கள் உள்ளார்ந்த இயல்பு கடவுளை ஈர்க்கும் போது அவர்கள் தங்கள் இருப்பின் அறிகுறியை உங்களுக்கு வழங்கத் தொடங்குகிறார்கள். பல சமயங்களில் உங்கள் மனதில் ஒரு பிரச்சனையின் தீர்வு திடீரென தோன்றும். உங்கள் ஆக்கப்பூர்வமான திறன் அதிகரிக்கிறது. உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் முன்பை விட அதிக விழிப்புடன் இருப்பீர்கள். உண்மையில் இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சத்தில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியின் காரணமாகத்தான். காலப்போக்கில் நீங்கள் தொடர்ந்து இந்த வழக்கத்தை பின்பற்றினால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்திருப்பதை காண்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவதில் கூட நீங்கள் உணர்த்தின் மிக்கவர்களாகி அன்புடையீர். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் தெய்வீகத்தின் ஒரு ஒளி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஒளியை காண மனம் அமைதியாகவும் உயிர் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும். அதற்காகவே சாஸ்திரங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறியுள்ளன. காலை 3 மணி முதல் 5 மணி வரை உள்ள அந்த நேரம்தான் அமிர்த வேலை. அந்த வேளையில் நீங்கள் விழித்து இருந்தால் உங்கள் உள்ளத்தில் கருணை, தயை, நன்றி போன்ற குணங்கள் நிலைத்திருக்கும். யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தானாகவே எழும். ஒரு சிறிய கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளையன் வாழ்ந்தான். அவன் நகரத்தில் வேலை பார்த்துவிட்டு வீடு திரும்பினால் சோர்வால் இரவு தாமதமாக தூங்குவான். காலை எழுந்துவிட முடியாது. வாழ்க்கை குழப்பமாகி மனதில் எப்போதும் சோர்வு. ஒரு நாள் அவன் தாத்தா அவனிடம் சொன்னார், மகனே, தினமும் குறைந்தபட்சம் ஒரு வாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பார். பிறகு உனக்கு என்ன வித்தியாசம் நடக்கிறது என்று சொல்டோட். அருண் சிரித்தான். ஆனால் தாத்தா சொல்லியதால் அவன் முயற்சி செய்தான். தினமும் சீக்கிரம் தூங்கத் தொடங்கினான். சில நாட்களிலேயே 4 மணிக்கு கண் தானாகத் திறக்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் எழுந்து காற்றை சுவாசித்தவுடன் அவன் உணர்ந்தான், இது வேறு மாதிரி. இதற்கு முன்பு நான் அனுபவிக்காத அமைதி இது. டோட். அந்த நாளிலிருந்து அருணின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் மனதில் நல்ல எண்ணங்கள் வந்தன. பேச்சில் நேர்மை வந்தது. அவனை சுற்றியுள்ளவர்களும் மாற்றத்தை கவனித்தனர். தத்துவம். இதுவே சாஸ்திரங்கள் கூறும் உண்மை. அமிர்த வேளையில் எழுந்தால் உங்களின் உடலின் உயிரியல் கடிகாரம் சரியாக இயங்கும். உங்கள் மனம் நன்றியுடன் இருக்கும். அகந்தை குறைந்து பணிவு வளர்ந்துவிடும். சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை தானாகவே வரும். பூமியை நன்றி கூறும் பழக்கம். காலை எழுந்ததும் முதலில் உங்கள் பாதங்களை பூமியில் வைக்கும் முன், மாதா பூமி, உன்னுடைய அருளால் தான் நான் வாழ்கிறேன் என்று மனதில் சொல்லுங்கள். இது ஒரு சிறிய பழக்கம், ஆனால் அது உங்கள் உள்ளத்தில் பணிவை வளர்க்கும். ஆன்மீக வரம். சாஸ்திரங்கள் கூறுவது,
பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுளை நினைக்கும் மனிதன் பரமாத்மாவிடமிருந்து ஒரு தெய்வீக வரம் பெறுவான். அந்த வரம் என்னவென்றால், அவனது மனம் ஒருபோதும் பொய்மையின் பாதைக்கு செல்லாது. சிறிய ஆசைகளால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். வாழ்க்கையின் நோக்கம் மோட்சம் என்பதையும் உணர்வான். நவீன வாழ்க்கையில் பயன்பாடு. இன்றைய காலத்தில் மக்கள் சொல்வார்கள், எங்களிடம் நேரம் இல்லை. ஆனால் உண்மையில் நேரம் இருக்கிறது. நம் வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்தால் அதிகாலை எழுவது கடினமல்ல. தொலைபேசியை விட்டு சீக்கிரம் தூங்குங்கள். நாள் முழுதும் செய்யும் பணியை திட்டமிடுங்கள். தினமும் குறைந்தது 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். இப்படி செய்வதால் 3-5 மணிக்குள் இயற்கையாகவே விழித்துக் கொள்ளலாம். முடிவு. அன்புடையீர், இந்த மனித பிறவி மிகவும் அரியது. அதை வீணாக செலவழிக்காமல் அந்த அமிர்த வேலையை சரியாக பயன்படுத்துங்கள். அது உங்களை வெற்றி, செழிப்பு, ஆன்மீக அமைதி ஆகிய மூன்றையும் நோக்கி அழைத்து செல்லும்.